ஏழை சிறுவனின் தன்னம்பிக்கை பயணம். ஒரு அழகிய கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது பெற்றோர் விவசாய கூலிகள். அன்றாட உணவிற்கே அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அருணுக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மிகவும் அதிகம். ஆனால் அவனிடம் நல்ல காலணி, சப்பாத்து கூட இருக்கவில்லை. கிழிந்த ஒட்டுப்போட்ட சட்டையுடன் தான் அவன் பள்ளிக்கு செல்வது வழக்கம். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலில் நின்ற காவலாளி அருணின் கால்களை பார்த்து கேலி செய்வார். ஏ சிறுவா, வெறும் காலோடு பள்ளிக்கு வரலாமா? உன் காலணி எங்கே? ஒழுங்காக சப்பாத்தி வாங்கிட்டு வா என்று சொல்லி சில நேரங்களில் அவமானப்படுத்துவார். அருண் அமைதியாக அந்த அவமானங்களை தாங்கிக் கொள்வான். அவனுக்கு தெரியும், வீட்டில் அவ்வளவு வசதி இல்லை என்று. இந்த அவமானங்கள் அருணின் மனதில் ஒரு வைராக்கியத்தை விதைத்தன. நானும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன், என் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்பேன் என்று அவன் சொல்லிக்கொண்டான். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய அருண் வீட்டின் பின்புறம் இருந்த சிறிய காலி நிலத்தை பார்த்தான். அந்த நிலத்தில் ஏதாவது பயிரிடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. ஆனால் விதை வாங்கக்கூட அவனிடம் காசு இல்லை. அருண் சோர்வடையவில்லை. அவன் வயல் வரப்புகளிலும் சாலையோரங்களிலும் கிடந்த பொன்னாங்கண்ணி கீரை விதைகளை சேகரித்தான். அந்த விதைகளை அவன் சிறிய நிலத்தில் ஊன்றி கவனமாக பராமரித்து வந்தான். தினமும் பள்ளி சென்று வந்ததும் அந்த கீரைச் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, களை எடுப்பது என்று சுறுசுறுப்பாக வேலை செய்தான். சில வாரங்களிலேயே பொன்னாங்கண்ணி கீரைகள் வளர்ந்து செழித்தன. அருண் அந்த கீரைகளை பறித்து சிறிய கட்டுகளாக கட்டி கிராமத்து சந்தையில் விற்கத் தொடங்கினான். முதல் நாள் கிடைத்த பணத்தில் அவனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அந்த பணத்தில் அவன் வேறு சில காய்கறி விதைகளை வாங்கினான். அருணின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வீண் போகவில்லை. அவன் பயிரிட்ட காய்கறிகள் நன்றாக விளைந்தன. சந்தையில் அவற்றுக்கு நல்ல விலையும் கிடைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தது. அந்த பணத்தில் அவன் முதலில் தனது குடும்பத்திற்கு தேவையான நல்ல உணவை வாங்கினான். பிறகு தனக்கும் ஒரு